வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒர்ஹான் பமுக் எழுதின டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஓரன் பமுக் ஒரு டர்க்கிஷ் நாவலிஸ்ட். இவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 2006 கிடைச்சிது. இவருடைய முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹவுஸ், த ஒயிட் காசல், த பிளாக் புக்கு. இவர் தான் நோபல் லாரட் ஆன ஃபஸ்ட்டு டர்க்கிஷ் நாவலிஸ்ட். இந்த கதையான டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் அவருடைய நாவலான த மியூசியம் ஆஃப் இன்னசென்ஸ்லேருந்து ஒரு பகுதி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸு. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் மௌரின் ஃப்ரீலி. இவர் பமுக்கோடைய லாங் டைம் கொலாபரேட்டர். இதை ரிலீஸ் பண்ணவர் ஆல்ஃப்ரெட் எக்னாஃப். இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் லாஸ், கிளாஸ் டிஸ்டிங்ஷன், லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், அன்ட்ரூத்ஃபுல்னஸ், டைலமா. முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா கெமில் தான் இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. அவருடைய பேரண்ட்ஸு சைபிள், கெமிலுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன பெண்மணி தான் சைபிள். ஃபியூஷன் கெமிலோடைய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட அவர் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்காரு. நெசிபே அவங்க ஃபியூஷனுடைய அம்மா. இந்த கதையை கெமிலுக்கும் ஃபியூஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காதலை பற்றி தான். இந்த கதை நடக்கிற இடம் இஸ்தான்புல்ல. இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறவர் கெமில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1975 ஏப்ரல் 27 இதை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையே மாற்றி போட்ட நாள் அது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு 30 வயசு இருக்கும். அவருக்கும் சைபிள்ன்றவங்களுக்கும் நிச்சயம் ஆகப்போகுது, திருமணம் ஆகிறதுக்கு. சைபிள் அவருடைய லவரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கடையில் அந்த ஜன்னலில் அந்த மேனிக்வின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பொம்மைங்க, அதில் ஒரு பேக்கை பார்க்குறாங்க, ஒரு பர்ஸை பார்க்குறாங்க. அதை ரொம்ப ஃபேமஸான டிசைனரான ஜென்னி காலின்ஸ் பண்ண பர்ஸ் அது. அவங்க அதை பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல இதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துன்னு போயிடுறாங்க. அது வலிகோங்னாங்கின்ற அவென்யூவில் இருக்கிற ஒரு கடை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்ஸையும் நோட் பண்ணிக்கிறாரு, அந்த கடையை நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கூடி சீக்கிரத்துலேயே நடக்க போகுது, அதாவது ஜூன் மாதம் நடக்க போகுது. அது ஏன் ஜூன் மாதம் அவங்க வச்சுருக்காங்கன்னா, சைபிள் பாரிஸில் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணுன்றதுனாலே அந்த நாளை வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்கேஜ்மெண்ட்டையும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவங்களோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை கூட இஸ்தான்புல்லேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் மேக்கரான சில்கி இஸ்மட் கையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலம் சைபலும் கெமிலோட அம்மாவும் உட்காந்துக்கிட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை பற்றி டிசைட் பண்ணும்போது கெமிலோட அம்மா நிறைய முத்துக்களை தராங்க. இது உன்னோட ட்ரெஸ்ஸில் நீ தச்சுக்கோ, ட்ரெஸ் இன்னும் கிராண்டாக இருக்கும் அப்படின்றாங்க. சைபிளோடைய அப்பாவுக்கும் அவங்களுடைய பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட்டே அப்படியே ஆடம்பரமாக நடக்கணும், கல்யாணம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறாரு. அடுத்த நாள் கெமில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடைக்கு போகிறாரு. அந்த கடையோடைய ஓனர் செனாய் ஹனீமா. அந்த கடையோட பேர் சன்சிலிஸ். இவங்களும் கெமிலுக்கு ஒரு தூரத்து சொந்தம் தான். ஆனால் அவர் போகும்போது அவங்க கடையில் இல்லை, அந்த கடை பொண்ணு தான் அங்கே இருக்காங்க. இவர் போன உடனே அந்த மேனிக்வினில் இருக்கிற அந்த விண்டோவில் இருக்குனீங்களா, அந்த பர்ஸ் எனக்கு வேணும்னு அந்த பொண்ணு சரின்னு போய் எடுத்துகிட்டு வரா. அந்த பொண்ணை பார்க்கும்போது இவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அந்த பொண்ணும் இவரை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே ஒரு பேரை சொல்லியே பேசுகிறா. அதனால் இவர் கேட்குறாரு, நீ யாருன்னு போது அவர் சொல்கிறா, நான் இன்னார், என் பேர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு தெரிய வருது, ஆமாம்ல இந்த பொண்ணு நமக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இல்லை இந்த மாதிரி நான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், டெய்லி இந்த கடையில் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த பை எவ்வளோன்னு கேட்கும் போது இது 1500 லிராஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடையோட ஓனர் சென்னை ஹனீம், அவரும் உங்களுக்கு சொந்தம் தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க, நீங்கள் சொந்தக்காரன்றதுனால அவங்க விலையை கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பணத்தை கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணு அதை பேக் பண்ணுறாங்க. அப்போ நல்லா பார்க்குறோம், அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா. அந்த பொண்ணுக்கும் தெரியுது இவர் நம்மளையே தான் வெறிச்சு பார்த்துட்ருக்காருன்னு. அதுக்கப்புறம் இவர் போகும்போது, சரி உங்கள் அம்மா நெசிபி எனக்கு நல்லா தெரியும், அவங்களையும் அப்பாவும் கேட்டுதா சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வந்துட்டு அன்றைக்கி ராத்திரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க ஃபியூஷன் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கடையில் இருந்தால் நான் போய் சைபிளுக்காக இந்த பர்ஸை வாங்கும் போது அப்படின் போது அந்த அம்மாவுக்கு உடனே ஞாபகம் வருது, ஓ ஃபியூஷனா, அவள் நெசிபியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக இருக்கும்,
அவங்க அம்மா வந்து நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் தச்சு கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அவளுக்கு விளையாட்டுக்கு பொம்மையெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அதாவது கெமலோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தாத்தாவுக்கு 2வது மனைவி தான் இந்த ஃப்யூஷன் அம்மாவுடைய அம்மா நெசிபி இருக்காங்களா, அவங்களோட பாட்டி. ஆனால் அவங்க 2 பேருக்கும் குழந்த பிறக்கல. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே நடந்த இந்த திருமணத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்தது. அந்த வம்சத்தில் தான் ஃப்யூஷன் வருவாங்க. அதனால் ஒரு வகையில் பார்த்தா தூரத்து சொந்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க நெருக்கமாலாம் இல்லை. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, நெசிபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார்கிட்டையுமே சொல்லாமல் ஃப்யூஷனுக்கு 16 வயசு இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது அந்த டர்க்கிஷ் கம்யூனிட்டிலலாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து நெசான்டசியில் லைசின்ற இடத்துல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதை பற்றி கூட கவலைப்படாமல் அவங்க வறுமையோட இதில் இருந்ததுனால அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெஸ்பி வந்து வீடு வீடாக வந்து எதாவது தைக்கிற வேலை இருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதில் தான் அவங்க பணம் வந்து வீட்டுக்காக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மாவே வந்து நெஸ்பி நல்லா தைப்பாங்கன்னு நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களுக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கே வந்து 1957 வந்து ஒரு ட்ரெஸ் வேணும் போது வீட்டுக்கே கூப்பிட்டு அவங்கள வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து அந்த வீடு வந்து அவங்களுடைய சம்மர் ஹோம், அது வந்து சுடாஜியில் இருந்தது. அவங்க வந்து அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, வயிற்றில் குழந்தையோடு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த தைக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டில் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து பெக்கரின்னு ஒரு குக் இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே வந்து கிளாஸ் லெமனேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால கெமலோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு மத்தியானம் கூட அவங்க சாப்பிட்டோம். ஏன்னா வயிற்றில் குழந்தையோடு இருக்காங்க, அவங்க திருப்தியாக சாப்பிட்ணும். 2வது அவங்க ஆசைப்படுறது சாப்பிட்லன்னா பிறக்கிற குழந்தை வந்து அழகாக இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குலாம் இருந்திருக்கு. அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த குடும்பத்தோடு ரொம்ப ஆசையாக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த ஒரு காரணத்தால், அதாவது இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் வந்து ஃப்யூஷன் கலந்துக்கிறதுனால அவங்க வந்து அவங்க மேலே வந்து கொஞ்சம் வெறுப்பில் தான் இருக்காங்க. ஒரு 2-3 வருஷமாக அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. கெமலுக்கும் வந்து நெசிமியோட அம்மாவை பார்த்தது ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிற மாதிரி இருந்தாங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்யூஷன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கல. அதனால் அவளோட படிப்பில் எந்த தொல்லையும் வரல. ஆனால் அவளை பற்றி தப்பாலாம் இவங்க நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க. அவள் நிறையா ஆண்களோட படுத்துட்ருக்கான்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க. கெமலுக்கும் அவர் நண்பர்கள்லாம் இதை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து இதை பற்றி மறந்துட்டு அவங்க அந்த பர்ஸை பார்த்துட்டு சரி உங்கள் அப்பாட்ட இதை காமிச்சிட்டு வரேன்னு போயிடுறாங்க. கெமல் படித்ததெல்லாம் அமெரிக்காவில் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து மிலிட்ரி சர்வீஸை முடிச்சுட்டு அவங்களோட குடும்ப பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முதல்ல மேனேஜராக இருந்தார். அப்புறம் நல்ல வேலையை கற்றுக்கிட்டு அவர் அங்கே இப்போ ஜென்ரல் மேனேஜராக செட் அதாவது அவங்களோட கம்பெனியில் அவர் பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சைபல் வந்து அவரை வந்து ஆஃபீஸில் அடிக்கடி பார்க்க வருவாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவள் வந்து பயந்தா, ஏன்னா அவளும் வந்து ஒரு டர்க்கிஷ் பொண்ணு தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்க போகிறோம்ல அப்படின்னு நம்பிக்கையில் அவள் தன்னை முழுசாகவே வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். அன்றைக்கி டின்னர் வந்து 2 பேரும் ஒன்றா சாப்பிடும் போது அவர் வந்து அந்த பர்ஸை வந்து இது உனக்கு வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு தராரு, நீ ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தே இல்லைன்னு. சைபிளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த பர்சன் நல்லா பார்த்தோன்னே அவங்க முகம் வந்து மாறிட்டு சொல்கிறாங்க, இது டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு காசை வாங்கிடுங்க அப்படின்றா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஒன்றா போய் இதை வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ஏன்னா திரும்பி காசு கேட்குறது நல்லா இருக்காதுன்னு சொல்லும் போது, இல்லை ஒரு டூப்ளிகேட்டை வந்து ஒரிஜினல்னு சொல்லி இவ்வளோ அதிகமான விலைக்கு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களை ஏமாற்றிருக்காங்க. அப்போ அந்த கடையில் நம்ம எதுவும் வாங்கக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்கள் காசை வாங்கிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறா. இவருக்கு அது சரின்னு தான் தோணுது. அதனால் அடுத்த நாள் வந்து அவர் இந்த சான்சலீஸ் பொட்டிக்கு போகிறாரு. அங்கே போனால் திரும்பி அந்த ஓனர் அங்கே இல்லை, ஃப்யூஷன் மட்டும்தான் இருக்கா. ஃப்யூஷன் வந்த உடனே அவர் வந்து சொல்கிறா, ஃப்யூஷன் அவரை பார்த்து, நானும் சைபல் ஹனீமோடு நீங்கள் இருக்கிறத வந்து பார்த்தேன், உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது நல்லா அருமையான ஜோடி பொருத்தம் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி இந்த பர்ஸை ரிட்டர்ன் பண்ண வந்தேன், எனக்கு காசு திரும்பி வேணும்னு சொன்னோன்னே அவள் ஷாக் ஆகிடுறா. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, இது வந்து ஜென்னி காலினோடைய ஜெனுவன் இது இல்லை, இது வந்து இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்கள் கடையில் நாங்கள் வந்து இமிட்டேஷனாக எதுவுமே வச்சுருக்க மாட்டோம் போது இவர் சொல்கிறாரு, டர்க்ஸ் வந்து யூரோப்பியன் ஃபேஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே இமிட்டேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு இமிட்டேஷன் தான், அதனால் எனக்கு இது வேணாம், எனக்கு காசு திரும்பி வேணும்னு போது, சரி உங்களுக்கு நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவள் வந்து போகிறா. ஆனால் அவள் கண்ணது அப்படியே தண்ணியாக வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன தெரியுது, அந்த உடனே அவளை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவளும் வந்து அவர் மேலே சாஞ்சிட்டு குழந்த மாதிரி அழுகுறா. அப்புறம் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து பணப்பெட்டியை வந்து அவங்க பூட்டிட்டு சாப்பிட போயிருக்காங்க. ஷெனை ஹானம் அவங்க தான் அந்த கடையோட ஓனர். அவங்க அதனால் இப்போ எனக்கு உங்ககிட்ட பணம் தர முடியாது. அவங்க வந்தோடனே நான் காசு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து என்னவோ தோணுது, அவள் சொல்கிறா, நான் இங்கே பணத்துக்காகலாம் வேலை செய்யலை, பாஸ்ட் டைம் தான் வேலை செய்யும் போது இவர் அவளை சமாதானப்படுத்திட்டு, இது பாரு இதில் வந்து அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பணத்துக்காக வேலை செய்கிறேன்னு சொல்கிறதுல என்ன அவமானம் அப்படின்னு சொல்லும் போது அவள் சரி சரின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைமையை சொல்கிறா. இது மாதிரி அப்பா வந்து இப்போ ரிட்டையர்ட் டீச்சராக இருக்கார், நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் 18 வயசு எனக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத அவர் உணர்ந்துட்டு அவரே வந்து விலகிட்டு நின்றுறாரு. அவளும் வந்து இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறா. இல்லை இல்லை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பேக்கை வச்சுட்டு போங்க பர்ஸை, நான் வந்து இந்த கடையோட ஓனர் வந்த உடனே நான் வந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த ஓனர் வரும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க அடித்து பேசுவாங்க, இது வந்து இமிட்டேஷன் கிடையாது, இது ஒரிஜினல் தான், நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க உங்களை எப்படியாவது இந்த பையன் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் வந்து எப்படியாவது காசு அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் அம்மா அதாவது ஆண்ட் வச்சுக்கிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது, இல்லை இல்லை எங்கள் அம்மாவால் அதில் இன்வால்வ் பண்ணாத, நீ ஒன்று பண்ணு, நீ வந்து கொடுக்க வரேன்னு சொன்ன இல்லையா, அது வந்து மெர்ஹமெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு இருக்குது, அது வந்து 131 டெஸ்பிகி அவென்யூ ஃப்ளாட் தான், அது எங்கள் அம்மாவோட ஃப்ளாட் தான், அங்கே வந்து நீ கொடு, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே அந்த இடத்துக்கு படிக்கிறதுக்கு மியூசிக் கேட்குறதுக்குலாம் அவர் போவார். இவளும் அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கெல்லாம் கேட்டுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவரும் வந்து அங்கே யாருமே இல்லாத அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் அவர் கூப்பிட்ருக்காரு. அவருக்கே வந்து கொஞ்சம் அசிங்கமாகவும் கில்ட்டாகவும் இருக்குது. ஆனாலும் வந்து அவளோட அழகு வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குது. அதோட அவளுடைய இன்னசென்ஸு. அதுக்கப்புறம் போகும்போது அங்கே ஒரு எல்லோ ஜக் பார்க்குறாரு. அதை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இதை வந்து அந்த மேரினேட் அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த சாவியை கொடுங்கன்னு போது அவங்க அம்மா வந்து சாவியை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்ய தேவையில்லை, உங்கள் அப்பா நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டாரு, அதனால நீ வாழ்க்கையை நல்லா அனுபவி, சைபரில் வெளியிலலாம் இட்டுன்னு போ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகிறதுலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜாக்கிரதையாக இருன்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பார்வையும் அந்த வார்த்தையும் வந்து அவர் சின்ன வயசில் இருக்கும் போது அவருக்கு எதாவது ஆகிடுமோ இல்லை அவர் ஏதாவது தப்பு செய்ய போகிறான்னு தோணும் போது அவங்க அம்மா வந்து சொன்ன வார்த்தைகள் தான் இது. இப்போ 20 வருஷம் கழித்து அவர் இதை நினச்சி பார்க்குறாரு. அந்த எல்லோ ஜக்கு இன்னும் அந்த டேபிளில் தான் இருக்குது. அதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி நம்ம வாழ்க்கையோட பாதையே மாறிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வருது. அவங்க அம்மா அவரையே பார்த்துட்டுருக்காங்க, அவங்க கண்ணில் தண்ணீராக இருக்குது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவர் வந்து ஃப்யூஷனோட நெருக்கமாக இருக்கார். அந்த விஷயம் வந்து சைபலுக்கு தெரிஞ்சு அவங்க திருமணம் செய்கிறத வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் ஃப்யூஷன் வந்து வேறு ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறம் அவங்க கணவரை விட்டுட்டு திரும்பி கெமல்கிட்டே வந்துட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஃப்யூஷன் இறந்துடுறாங்க. இப்போ கெமல் வந்து ஃப்யூஷன் அவங்களும் இருந்த அந்த வீட்டை வந்து அவங்க என்னென்னலாம் பொருள் வந்து உபயோகப்படுத்தாங்களோ அதெல்லாம் வச்சுட்டு மியூசியம் ஆஃப் இன்னசென்ஸாக வச்சுருக்காரு. அவங்களுடைய அந்த பொருட்கள்லாம் வந்து அவங்க ஒன்றா இருக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்ற தருணத்தெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்களாக அந்த வீட்டில் இருக்குது. இதோட வந்து கதை முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.